ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மசாலா வாழைக்காய் ஃப்ரை. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அப்படி இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க இது எப்படி இருக்குன்னு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாழைக்காய் கொஞ்சம் நல்ல முத்தான வாழைக்காய் எடுத்துக்கணும். தோல் சீவிட்டு இந்த மாதிரி தடினமான வெட்டிக்கணும். மொத்தம் 6 பீஸ் தான் ஒரு வாழைக்காயை வெட்ட முடியும். உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரை வேக்காடு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். அதிகமாக வெந்துடக்கூடாது. காய் அரை வேக்காடு தான் வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன். இந்த ஃபோக்கில் குத்தினா அமுங்கி போகணும், மொழியே உடையக்கூடாது. காய் குழன்னு ஆகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் முத்தின வாழைக்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தண்ணியை வடிகட்டிட்டு வெந்த வாழைக்காய் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிறோம். பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா இது பண்ணிக்கணும். ஏன்னா நல்ல ஹீட் இருந்தால் அது குறைஞ்சிரும். இப்போ இதுக்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 9 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் பாதி வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். பாதி வெங்காயம் தான் சேர்க்கணும். இதையும் இப்போ போயிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன், பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்க வெங்காயத்தை சேர்த்து குறை இந்த வெங்காயம் 1-2 தான் இருக்கணும். நசுக்கி போட்டால் கூட ஓகே, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் உப்பு சேர்த்துக்கணும். இந்த மசாலாக்கான உப்பு இதில் சேர்த்துக்கணும். இது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் வெங்காயம் 1-2 தான் நசுங்கிருக்கு. முன்னாடி போட்ட வெங்காயம் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் 1-2 நசுக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காய் எடுத்து ஒரு பாத்திரத்தில் இது பண்ணி வேக வைக்கிறது ரொம்ப முக்கியம். 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. இதை காய் உடையாமல் வச்சுக்கணும். இந்த மசாலாவெல்லாம் போட்டு இந்த காயில் உடையாமல் பொறுமையாக நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள் நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு மசாலாவை போட்டுருக்கேன். போட்டு காயை உடையாமல் பொறுமையாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுற மாதிரி எல்லா காயிலையும் பரவுற மாதிரி தடவி நல்லா தடவணும். இது பாருங்கள் ஃபுல்லாக தடவி முடிச்சுட்டேன். மசாலா எல்லா காயோடையும் ஒன்று சேர்ந்துருச்சு. 10 நிமிஷம் இந்த காய் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பேனை ஹீட் பண்ணி இல்லை தோசைக்கல்லை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி இந்த எல்லாத்தையும் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நிதானமாக தான் வேகும். தேங்காய் தானே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள் லைட்டாக வேக ஆரம்பித்தோடனே அப்படி ஒரு வாசனை, ரொம்ப சூப்பரான வாசனை. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. நம்மளோட மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பார்க்கவே அழகாக நம்மளோட வாழைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளூம் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் உள்ளே சாஃப்டாக மேலே முறுமுறுன்னு மசாலாவோட டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.